வணக்கம் நண்பர்களே, தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து காணவும் உங்களை வந்தடையும் தமிழன் தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. கல்யாணம் எப்படி சொல்லணும்னா பொண்ணு பக்கம் வருவாங்களாம். பொண்ணு பக்கம் வரும்போது மாப்பிள்ளை பார்த்து வருவாங்களாம். மாப்பிள்ளை பார்த்துட்டு வரும்போது தெரிஞ்ச ஒரு வடக்கார் எட்டு வருவாங்களாம். அப்புறம் கல்படி கட்டுவாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் அந்த வடக்கார் எட்டு வந்து அதுல போக்கு வாங்கலாம். அதை தூக்கி கழுத்துல கட்டுவாங்களாம். சொல்றாடா அப்புறம் கழுத்துல கட்டணும்னு முதல்ல விடுவாங்களாம். எங்க விடுவாங்களாம்? முதல்ல ஆளுக்காரன் நீ நன்னனுக்கு அந்த வேலை நீ வந்தீங்க நன்ன வெட்டிய சொல்லி கொடுங்க. ஞாபகம் வச்சுக்க. யாரு கல்யாணம் கூட்டு சொல்றாடே அருமை நண்பராக இருக்கும். ஆமா, சாமி செட்டிப்பட்டியை சேர்ந்த பரமசிவன் அவர்கள் அழைக்கூடிய சொன்னவர்கள் யாருடைய பேருடைய என்னுடைய தந்தையானவர் இறந்த இரவன் பதி சேர்ந்திருக்கிறார். ஆமா, இந்த இரவு நேரத்திலே அம்மன் முருகப்பெருமானுக்கு முன்பாக தந்தையாருடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். ஆமா, அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பெருமையாக பணம் கொடுத்து வாழ்த்துகிறார். அப்பா பேர் என்ன? நந்தக்கவுண்டர் அவர்கள். ஆமா, இறந்து இரவு சேர வேண்டும். பணம் கொடுத்தவர் ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஆறாம் கொடுத்தவர்கள் நாடகம் அண்ணன் கொடுத்ததே கூடனா இல்லன்னா எங்க அண்ணன்கிட்டயும் சொல்லிவிடுவோம். திருமணத்தை பத்தி எது சொன்னாரு சொல்லிட்டா சொல்லலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டா என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டாரு வருவாங்க. வந்துட்டு போய் பாருங்க. எங்க அண்ணன் வந்து ராஜா வீட்டுக்கு எத்தனையோ போரு இறப்பான் பரப்பா ஜோகி சங்குமா கத்தி குட்டி கறிப்பாருன்னு சொல்லக்கூடிய இறந்துட்டு போறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. எவனா வந்தா எங்களுக்கு என்ன? அப்படி இல்லம்மா, உங்களை பாக்குறதுக்கு வருவாரு மாப்பிள்ளை. ஏண்டா வீட்டுக்கு வரும்போது என்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்து பாத்துட்டு போறாங்க. என்ன பாத்துட்டு போன உடனேமா ஒரு நல்ல நாள் பார்த்து பந்தல் ஒரு நாள் தாலி கட்டு ஒரு நாள் 2 நாள் ஆக்கும். நல்ல நாள் பார்த்து பந்தல் ஒரு நாள் தாலி கட்டு ஒரு நாள் யாருக்கா கட்டுட்டு எப்படியோ போட்டு எங்களுக்கு என்ன பந்தல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டியா? என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜேஜிபே கொண்டு வந்து ஒரு 2 ஆள் அமௌண்ட் குழி நோண்டுவாங்க. குழி நோண்டி அதுல மரத்தை புள்ள அறுத்து போட்டு கொண்ட நல்லா நெருப்பு தக 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 தகன்னு எரி விடுவாங்க. குளிருக்கு எரி விட்டுவாங்க. இப்ப வெறுக்கால ஆயிப்போச்சு. எப்படியோ ஒண்ணு போவிட்டுனா எரி ஒருத்த உடனே ஒரு மனம் ஒண்ணு போடுவாங்க. போட்டுட்டும் ஏமா நீ அந்த உட்காரு. இது இப்ப என்ன நாங்க 2 பேரும் என்ன ஆகணும்? நீங்க 2 பேரும் பொண்ணு, நீ நான் மாப்பிள்ளை. சின்ன அடிக்க சும்மா பேசுக்கு சொப்பு போட போடுவேன். ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்க 2 பேரும் பொண்ணு, நான் மாப்பிள்ளை. உட்காருங்கம்மா. சரி உட்காரு. உட்காரு. தேவடியாங்கள பீப்பேன்ற மாதிரி உட்காரு. நல்லா 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 உட்காரு. சப்பலிக்கால் போச்சு. நல்லா உட்காரு. கல்யாணத்துல இப்படித்தான் உட்காடுறாங்க. 2 பேர் எப்படி உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி உட்காந்து அவங்களும் கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க. அது காலை மாடிக்கு போட்டு தேய் வாட்டுறோம் உட்காந்துக்கிறாங்க. நல்லா உட்காரு. நல்லா உட்காரு பாப்பா. எப்படி என்ன மாதிரி ஏன்னா எந்த பாத்தியா? ஏன்னா எந்த பாத்தியா? கல்யாணத்தை உட்காரா? சொல்லி கொடுங்க. சரி சரி அம்மா
அடிக்க கூதி வாங்கி பையனை வாங்கிட்டு கலாட் பண்றான். இதே மாதிரி உட்கார வைக்கவாங்க அந்த நெருப்பு முன்னால உட்கார வச்சு அம்மா ஒரு பெரிய வட்டக்கவரு அம்மா எழுதி ஒரு மாப்பிள்ளனா அப்படித்தானேம்மா எழுங்க அம்மா மாலை போடுவாங்களா? எழுப்பி மாலை போட்டு உடனே திருப்பணும் உட்கார வைக்குவாங்க. ஆமா உட்காரு சீக்கிரம் உட்காரு. ஐயோ எப்பா கல்யாணம் ரெண்டு பேர் உட்கார வைக்குவாங்க. ரெண்டு கை சேர்த்தி வடக்கவரு நல்லா இத்தோடு வடக்கவர் எடுத்துட்டு வருவாங்க. கை ஜோடு வடக்கவர்ல ரெண்டு ஆரி குண்டை கட்டுவாங்க. இவ்வளவு பெருசு ஆரி குண்டு ரெண்டு ஆரி குண்டை கட்டி கழுத்துல மாட்டி விட்டா கழுத்திலே போடுவாங்க. அப்படியே எழு இவரு சீக்கிரமே போட்டு விட்டா அம்மா நீ அப்படியே குளிக்கிற கழுத்து கொண்டு யார் பக்கம் ஒரு ஆள் பக்கம் சொல்லி போடுவாங்க. முடியாது. சரி நாங்க வளைஞ்சு நேரத்தான் நடந்து ஆகணும். ஆமா சாவலாம் காட்சி அப்படி இழுத்துட்டு நடக்கவே கீட்டம். அது ஒரு பாவனைய கீட்டம். அதுக்கு மேல என்ன நடக்கும்? அப்படி என்ன உடனே அம்மா கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட் அம்மா டெய்லி மேல இருக்கிற நைட்டு டெய்லி வர நைட் இல்ல கல்யாணம் ஆயிட்டா வருது ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு. நான் பிறந்தது 8 நைட் வந்து கணக்கே இல்ல. சரி அப்படின்னே வரட்டும் கணே. நீயும் போய் இருட்டெல்லாம் பண்ணினுப்பாமா. ஏமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் உங்க மாப்பிள்ளை போய் உள்ள உட்காந்துவாரு. உங்களை ரெண்டு பேரு பாலும் பழம் கையில பாப்பா கையில. ஆமா பழம் எனக்கு கையில. ரெண்டு பேர் கையில கொடுத்து அனுப்புவாங்க. நீ பாரு பழத்தே நான் சாப்பிட்டுருவோம். பாலை குடிச்சிருவா. தாங்க பால் குடிக்கிறதுனா கெட்டி. நான் பழம் சாப்பிடறதுல கெட்டி. பழம் குடிச்சா மாப்பிள்ளை நல்லா இருக்கும்னா நீங்க திறத்தலாமா? மாப்பிள்ளை தீர்மா தரணும். அது கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். என்ன வரும்? என்ன வரும்? ஆமா அது குடுத்து ஆன உடனே ஒரு நைட்டு 12 மணி ஆச்சுன்னா சரி அம்மா அப்படியே உனக்கு அதே கை சோறு வரும். போதும் வந்தா அப்படியே உங்களை கிளாட்டு பண்ற பண்ணல என்ன கேள்வி அவருக்கு. அம்மா பாப்பா கிட்ட ஒரு மீச்சு போகும், உன்னுக்கிட்ட ஒரு மூச்சு வரும். எல்லாத்தையும் சொல்றது அப்படியே கோலை எடுத்துட்டு வந்து இப்படி அம்மா அது அடிக்கிறாங்க நான் சும்மா கிடக்குமா சுட்டின்னு போ உள்ள படுத்துட்டான் பாருங்க அடிச்சாவே கண்ணை மூடிக்காம போனா போட்டு அது மாதிரி விளையாட்டு உடனே என்ன ஆகும்? ஏமா அப்படி ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் நல்லா இருக்கும்மா, 3 மாசம் நல்லா இருக்கும், 5 மாசம் ஆவ 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 அப்படியே ஒரு 5 மாசம் ஆவ 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 அப்படியே அவரு குளித்தின் வரும் பாருமா. முன்னால சாப்பிடுற சாப்பாடுலாம் வயிற்றுலயே நிக்கும். அப்படி இல்லாமா அந்த போத வந்து வேலை செஞ்சது அது மாதிரி பவுரு பெருசு ஆவ ஆவ 9 மாசம் நல்லா இருக்கும், பெருசாயினா இருக்கும். 10 மாசம் ஆன அப்படி கம்மா
ஆ